அகிலத்துக்கெல்லாம், அந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கக்கூடியது அன்னதானம். அந்த அன்னதானம் என்ற ஒரு செயலை செய்வதற்கு ஒரு மனிதருக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய பிறப்பு, அவருடைய ஆன்மாக்குள்ளே அந்த ஆண்டவன் இருந்து அதை செய்ய வைக்கின்றார். அவர்கள் மூதாதையர்கள் செய்த ஒரு புண்ணியத்தால் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அன்னதானம் என்பது சாப்பாடு, கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, விழா வீடாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சிகளில் எங்கே சாப்பாடு என்பது நடந்தாலும் அங்கே உயர்ந்தவர், தாழ்ந்தவர், வேண்டுபவர், வேண்டாதவர் என்கிற ஒரு வித்தியாசமே இருக்கக்கூடாது. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் அன்னதானம். அன்னதானம் அப்படின்னா, அன்னம்ங்கிறது சாப்பாடு, அதை தானம் பண்ணுறது. தானம்னா என்னன்னா எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய தானம். அதுவும் முகமலர்ச்சியோட, அன்போட, அகமகிழ்ந்து நீங்கள் அங்கே சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் பிள்ளை வீட்டு நல்லா இருக்கட்டும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் வீடு வாசம் நல்லா இருக்கும், ரொம்ப சுகமாக இருப்பீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்கன்னு ஒவ்வொருத்தரையும் வணங்கி தலை வணங்கி ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடை கொடுத்தோம் என்றால் இந்த உலகத்திலேயே ஒரு கடவுளாக நம்மை அவர்கள் எல்லாம் காண்பார்கள். யாரோ ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு நேற்று, அன்னதானம் கொடுக்கறதுனால எத்தனையோ பேர்களை சோம்பேறி ஆக்கிறீங்க, அதனால் அறிந்து செய்யுங்க அப்படிங்கிறார். ஒருத்தர் தகவல் கொடுத்திருந்தார். அந்த அன்பருக்கும் சொல்கின்றேன், என் உயிருக்குறான என் அன்பரே, நீங்கள் அறிந்தோ அறியாமல், தெரிந்தோ தெரிந்தாமல் சொல்லியிருக்கலாம், உணவு என்று வழங்கக்கூடிய இடத்திலே யார் கேட்டாலும் சரி, அவர் உயர்ந்தவராக இருந்தாலும் சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நமக்கு தொல்லை கொடுக்குறா இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டியவரை வேண்டா இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் அவர்களை வணங்கி அவர்களுக்கு உணவு கொடுப்பதே உண்மையான அன்னதானம், அதே உயிர் பிரதானம். ஆகையால் இந்த அன்னதானம் என்கிற ஒரு செய்கையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அவர்களால் முடிந்த அளவுக்கு அங்கங்கே இருந்து கொண்டு அவர்களால் இயன்ற அளவு ஒரு நாளைக்கு ஒரு மனிதருக்காவது ஒரு 10 ரூபாய்க்காவது கொடுத்து ஒரு பொருளையாவது வாங்கி இந்த தர்மங்கிற காரியம், இந்த தானங்கிற காரியத்தை நீங்கள்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டீ கடையிலையோ, ஒரு வடை கடையிலையோ, ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய கடையிலையோ, ஒரு பெரியவங்களோ ஒரு குழந்தையோ அது கேட்டுச்சுன்னா அவங்க தாய் தப்பே இல்லைன்னா கூட அவங்களுக்கு கொடுத்துடணும். நான் பொரியல் வியாபாரம் பார்க்குறேன். பொரியல் வியாபாரம் பார்க்கும்போது 2 குழந்தைய காசு இல்லாமல் இருப்பாங்க, 4 குழந்தைய காசு இல்லாமல் நிற்பாங்க, மற்ற குழந்தை வாங்கி தம்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு மடித்து கொடுப்பேன். தாத்தா கொடுக்குறேன், நீ வாங்கிக்க, அவங்க அம்மா அப்பா வேணாம்பாங்க. அது தாத்தா கொடுக்குற வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வயதான முதியோர் ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பொட்டணத்தை மடித்து கொடுத்துட்டு வருவேன். அதனால் ஒரு மனிதனுடைய நிலையை அறிந்து உணவு, ஒரு டீ கடையில், ஒரு வடை கடையில், ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒரு யாராவது வெட்டி கொடுப்பாங்களான்னு இருக்கிற அந்த விறகு வெட்டி கொடுக்குறதுக்கு, இந்த கல்லை கூட பரட்டுவாங்களான்னு பரட்டுறதுக்கு, இந்த தண்ணியை தூக்கி வைப்பாங்களான்னு போய் தூக்கி வைக்கிறதுக்கு, இந்த அரிசி ரேஷன் கடையிலேருந்து தூக்கி கொண்டு வீட்டில் வைப்பாங்களான்னு போய் தூக்கி வைக்கிறதுக்கு, இப்படி மனிதர்களுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு ஒரு சிறந்த மகனாக இந்த உலகத்தில் கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும், அத்தனை தந்தைகளுக்கும், அத்தனை உறவினர்களுக்கும், அத்தனை ஜீவன்களுக்கும் ஒரு மகனாக இருந்து சிறப்பான சேவை செய்வதே உண்மையான தானம். அன்னதானம், அருதானம், உதவி தானம், உத்தம தானம், இவையெல்லாம் நாம் எல்லோருக்கும் இந்த அகிலத்தில் இருக்கிற 6 அனைவருக்கும் வணக்கம் செய்கிறேன். வணக்கம்.